ஒரு அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்பதாக கேட்டான். அப்போ அல்லாஹுக்கு பிடித்த ஒரு அடியானாக ஒருவர் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்துல தௌபா இருக்க வேண்டும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், நிச்சயமாக அழகான இன்பமான ஒரு உறைவிடம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக இன்பமான அழகான ஒரு உறைவிடம் அல்லாஹ்விடத்துல இருக்குது. அப்ப இது யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் தொடர்ந்து அந்த வசனத்துல பேசுறான், நபியே நீங்கள் கேட்பீராக, உங்களுக்கு நான் சிறந்த ஒன்றை அறிவிக்கட்டுமா என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, யார் முழுமையாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டார்களோ அந்த நம்பிக்கை கொண்டவர்களும், இன்னும் அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக நான் அல்லாஹுவை நம்புறேன்னு இன்னைக்கு நிறைய எல்லாமே இருக்கணும். யாருமே அல்லாஹுவை நம்பாம இல்ல, தொழுவக்கூடியவர், தொழுகாதவர், மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றக்கூடியவர், பின்பற்றாதவர், நம்ம யாரை போய் எடுத்துக்கிட்டாலும் அவர் முஸ்லீமாக இருந்தா அவர் என்ன செய்வாரு, நான் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருப்பார், அதுல மாற்றம் அல்ல. ஆனா அல்லாஹ் அதை மட்டும் சொல்லாம அடுத்து அல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹுவை உண்மையாக நம்பிக்கை கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள், அடுத்து அடிபணிந்தவர்கள் என்பதாக சொல்லலாம். அப்போ வணக்க வழிபாடுகள்ல எந்த விதமான குறையும் இல்லாமல் அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவர்கள், அந்த இபாதத்துல உண்மையாக இருந்த உண்மையாளர்கள். எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும் அதுல அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், அதுல உண்மை இருக்கணும், அதை உண்மையா செய்யணும், அதுல கவனமாக அந்த அமலை செய்து முடிப்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அப்போ ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹுவை அடிபணிந்தவர்கள், அதில் உண்மையாளர்களாக இருந்த அந்த உண்மையாளர்கள், அது அல்லாஹ் சொல்றான், தீமையிலிருந்து தம்மை பாதுகாத்து கொண்டவர்கள். இந்த 4 தன்மை உள்ளவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கம் உண்டு, அந்த சொர்க்கத்தில் சோலைகள் உண்டு, அதுல நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதுலேயே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, காலிதீன ஃபீஹா, அதுலேயே அவங்க நிரந்தரமாக தங்கி இருப்பாங்க. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய்மையான துணைவியர்களும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வேண்டியும் அவர்களுடைய நிம்மதி சந்தோஷத்துக்காக வேண்டியும் அவர்களுக்கு இருப்பார்கள் என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய பொருத்தத்தை பெற்ற வருதுவான மினல்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை யார் அடைஞ்சாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய இந்த சிறப்புகளை பற்றி இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, ஈமான் கொண்டவர்களாகவும் அந்த ஈமான்ல உறுதியோடும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்துல முற்றிலுமாக அவனுக்கு அடிபணிந்தவர்களாகவும் அந்த இபாதத்துல உண்மையாளர்களாகவும் இருந்தால்